அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் எப்படி சாதாரணமாக எடுத்துக்கிறது, எப்படி முன்னேற்றம் அடைகிறது அப்படி தான் பேச போகிறோம். அப்படி என்ன பேச போகிறோம்னா, வாழ்க்கையில் 2 பேர் பேசிக்கிறாங்க. நீங்களும் நம்மளை போல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்கள, அது எப்படி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக அப்படியே வாழ்க்கையை நடத்துறீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அதனால் காலையில் அவர் கேட்குற கேள்விக்கு தன்னோட வா, அதனுடைய கேள்விக்கு பதிலை நான் காட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு திண்ணையில் உட்கார வைக்கிறாரு. ஒரு திண்ணையில் உட்கார வச்சுட்டு காலையில் உட்கார வச்சுட்டேன்னு சொல்லி அவர் நினைக்க, நேரம் காலம் பொன் போன்றது, ஆனால் கடமை கண் போன்றது இல்லையா, அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் அந்த நேரத்தில் உட்கார வச்சுட்டாரு. கேள்வி கேட்டோம், அவர் பதில் சொல்கிறாருன்னு சொல்லி கேட்போம்னு சொல்லி கேட்குறாரு. திண்ணையில் உட்கார வச்சுட்டாரு. இப்போ என்னப்பா பண்ணணும்னு சொல்லி, இல்லை அங்கேயே உட்காந்துரு, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இரு, அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு அதான் கேள்விக்கு பதில்னு சொல்கிறாரு. அப்படியான்னு சொல்லி அவர் உட்காந்துருக்காரு. உட்காந்தே இருக்கையில் ஒரு கழுதை அப்படியே அந்த பாதையில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கழுதை அந்த பாதையில் வந்துக்கிட்டே இருக்குன்னா ரொம்ப அழுக்கான மூட்டையை சுமந்துக்கிட்டு வருது. சரி, அப்படி போயிட்டே இருக்கையில் அவர் பார்க்குறாரு. பார்த்து முடிஞ்ச உடனே, ஏதாவது உனக்கு கேள்விக்கு விட புரிஞ்சிச்சாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ சரி, இதே இடத்துக்கு ஒரு 5 மணிக்கு வா, இதே இடத்துக்கு உட்காரு, கேள்விக்கு விடை கிடைச்சிடும்னு சொல்கிறாரு. அதே போல் அவர் புரியலைன்னு சொல்லி அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு அதே திண்ணையில் உட்கார்றாரு. சாயந்தரம் 5 மணிக்கு அதே திண்ணையில் உட்கார்றாரு. அதே போல் அந்த இடத்துல உட்காந்த நேரத்தில் அது பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த உட்காந்து பார்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே வழியாக அந்த கழுதை, காலையில் போன கழுதை சாயந்தரம் அந்த அழுக்கு முட்டையில் உள்ள துணியெல்லாம் சுத்தப்படுத்தி காய வச்சு அந்த அவருடைய முதலாளி இருக்கார் இல்லையா, அவர் புதிய சுமக்க வச்சு அந்த கழுதையை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த கழுதையை கூட்டிகிட்டு அவர் போயிட்டார். அப்போ விட உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்டார். நான் கேட்டதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்கிறாரு. அப்போ புரியலையப்பா, கழுதை காலையில் பொதி சுமத்துக்கிட்டு அழுக்க முட்டையோடு போச்சு இல்லையா, அந்த நேரத்தில் அதனுடைய முகம் பாவனை பாருங்கள் சாதாரணமாக இருந்துச்சு இல்லையா. அதே போல் தானுங்க சாயந்தரம் அழுக்கு எல்லாம் இந்த துணிமணியை காய வச்சு அந்த முதலாளி கொண்டு வர்றார் இல்லையா, புதிய சுமக்க வச்சு அந்த கழுதை. ஆனால் அந்த கழுதை எவ்வளவு பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அதை நினைக்காம அதே போல் முகத்தை வச்சுட்டு போகுது இல்லையா. காலையும் அதே சுமையை தான் சுமக்குது, மாலையிலையும் அதே சுமையை தான் சுமக்குது. ஆனால் இருந்தாலும் காலையில் ரொம்ப அழுக்கான முட்டையை சுமந்தோம்னு அது ரொம்ப யோசிக்கவும் இல்லை. அதே போல் சாயந்தரம் எல்லாம் சுத்தப்படுத்திய துணி, ரொம்ப இது சுத்தமான துணின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படவும் இல்லை. அதுபோல் தானுங்க வாழ்க்கையை நடக்கும்போது வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவதற்கு